டிஎன்யூஎஸ்ஆர்பி ரொம்ப நாளா இவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் எந்திரிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கூடிய விரைவில் நாங்க 2ஆம் நிலை தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி 10ஆப்பு படிச்சு முடிச்ச எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து போட்டி போடுவாங்க. டிகிரி படிக்கிறவங்க, படிச்சு முடிச்சவங்க, 10ஆப்பு படிச்சவங்க, காக்கி கனவோட நிக்கக்கூடிய இடம் அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி. ஸோ பிசி எக்ஸாமா இருக்கட்டும், எஸ் எக்ஸாமா இருக்கட்டும், இந்த 2 எக்ஸாமுக்குமே வந்து போட்டி போடுவாங்க. ஹைட் அண்ட் வெயிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்தரா வந்து அந்த வெப்சைட்ல வந்து டீடைலா இருக்கு. அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் டிஎன்யூஎஸ்ஆர்பி ரொம்ப நாளா இவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் எந்திரிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கூடிய விரைவில் நாங்க 2ஆம் நிலை தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வெப்சைட்ல வந்து இப்போ ஒரு நோட்டீஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 10ஆப்பு படிச்சு முடிச்ச எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து போட்டி போடுவாங்க. டிகிரி படிக்கிறவங்க, படிச்சு முடிச்சவங்க, 10ஆப்பு படிச்சவங்க, அட்டெம்ப்ட் கொடுக்குறவங்க, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து போட்டி போடுறது மாறும். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல காப்பவன் கடவுள் என்றால் காக்கியும் கடவுளை, எப்படியாவது நம்ம ஒரு எஸ்ஐ யூனிஃபார்ம் போட்டுறணும், ஒரு பிசி யூனிஃபார்ம் போட்டுறணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முட்டி மோதி நிற்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா காக்கி கனவோட நிற்கக்கூடிய இடம் அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி. ஸோ பிசி எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த 2 எக்ஸாமுக்குமே வந்து போட்டி போடுவாங்க. எஸ் எக்ஸாமை பொறுத்த மட்டும் கோர்ட்டில் வந்து ஒரு சில கேஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. மேல்முறையீடுக்கு வந்து இப்போ அப்பீல் பண்ணியிருக்காங்க. பிசி எக்ஸாமை பொறுத்த மட்டும் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 10ஆப்பு படித்த எல்லாருமே 10ஆப்பு பாஸ் ஆகிருக்கணும். அவங்க எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு வந்து தகுதியுடைய உடையவர். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், நீங்கள் 10ஆப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் கையில் 10th மார்க் ஷீட் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹைட் அண்ட் வெயிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்தராக வந்து அந்த வெப்சைட்டில் வந்து டீட்டெயிலாக இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இந்த வீடியோ தொகுப்பில் எவ்வளவு வேகன்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3363 காலியிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான். 2ஆம் நிலை காவலர் கிரேட் 2 பிசி ஆயிரணும் அப்படின்னு கனவோட நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. 2வது பார்த்தோம் அப்படின்னா இந்த வேகன்சியை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை டிஎஸ்பின்னு சொல்லுவோம். அதில் மேலுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1983 காலியிடங்கள் அவைலபிளாக இருக்குது. பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா 850 காலியிடங்கள் அவைலபிளாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து பார்த்தோம்னா தீயணைப்பு படைக்கு வந்து 350 காலியிடங்கள் அவைலபிளாக இருக்குது. அண்டு ஜெயில் வார்டன், சிறை வார்டன், இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 180 காலியிடங்கள் அவைலபிளாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 3363 அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான வேகன்சியாக இருந்தால் கூட பட் நமக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான். ஸோ 2வது வரக்கூடிய எக்ஸாமில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் இருந்தாலுமே நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 26 இருக்கணும். அதே மாதிரி பிசி, எம்பிசி, பிசிஎம் இந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 28க்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஐ இந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 31 வயசுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி திருநங்கையாக இருக்கீங்க அப்படின்னா 37 வயசுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி முன்னாள் இராணுவ வீரர், அதே மாதிரி சிஏபிஎஃப் அதாவது பேரா கமாண்டோ, பேரா மிலிட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க இருக்கீங்க அப்படின்னா 47 வயசுக்குள்ளே இருக்கிற பட்சத்தில் இந்த எக்ஸாமுக்கு வந்து தாராளமாக அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். நிறைய பேர் வந்து வயது தளர்வு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிங்க. பட் பொறுத்து இருந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்லையுமே வந்து நாங்கள் கூடிய விரைவில் இந்த அறிவிப்பை வந்து வெளியிட போகிறோம். உங்கள் கையில் இந்தந்த சர்டிஃபிகேட்டை வந்து வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 10th மார்க் ஷீட்டு. ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு கல்வி தகுதியே வந்து 10th தான். ஸோ 10th மார்க் ஷீட் வந்து உங்கள் கையில் இருக்கணும். ஏன்னா 10th பாஸ் ஆனவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் 10th ஃபெயில் ஆயிருந்தேன், நான் இப்போ கிளியர் பண்ணி வச்சுருந்தா கூட நீங்களுமே தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். 2வது பார்த்தோம் அப்படின்னா சாதி சான்று. ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டி, பிசியா, ஓசியா, எஸ்சியா, எஸ்டியா, எஸ்சிஏவா, நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி சான்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கணும். 3வது பார்த்தோம் அப்படின்னா ஆதரவற்ற விதவை சான்று. ஸோ நீங்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், அதே மாதிரி கணவன் இறந்துருப்பாங்க, முன்னாள் இராணுவ வீரர் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து 4வது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சிஏபிஎஃப்
விருப்ப ஓய்வு பெற்று வந்திருப்பீங்க, ஆர்மியிலிருந்து விருப்ப ஓய்வு, அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆயிருப்பீங்க, உங்களுக்கு ஏஜ் இருக்கு அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ற சமயத்தில் அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல் காலேஜ் டைமில் என்சிசி என்எஸ்எஸ்ல வந்து நீங்கள் இருந்திருக்கீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டையுமே நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க, இன்க்ளூடிங் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ ஸ்போர்ட்ஸை பொறுத்த மட்டும் வாலிபால், ஃபுட்பால், அதே மாதிரி ஹாக்கி எக்ஸட்ரா. ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதையுமே வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு. நான் 1ஆப்ல இருந்து 10th வரைக்குமே வந்து தமிழ் வழியில் தான் படித்தேன் அப்படின்னா நீங்களுமே நீங்கள் படித்த ஸ்கூலில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், தமிழ் வழி கல்வி சான்று, அந்த சான்றை நீங்கள் வாங்கி வச்சுக்கிற பட்சத்தில் ஈஸியாக நீங்கள் பிஎஸ்டிஎம் கோட்டா வந்து விண்ணப்பிக்க முடியும். ஓகே, இதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா திருநங்கை சான்று, நான் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் திருநங்கையாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ கிட்டத்தட்ட ஒரு 9 சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே உங்ககிட்ட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒன்று இல்லைனா கூட இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து போட முடியும். ஓகே, அதே மாதிரி நம்முடைய அகாடமி சார்பாக இந்த 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கான பாடத்திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு +1 +2 புக்கை நம்ம தரவாக படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து படிக்க முடியும், பாஸ் பண்ண முடியும், நல்ல மார்க் எடுக்க முடியும். அதே மாதிரி இந்த எக்ஸாம் ரொம்ப கேப்புக்கு அப்புறமா பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ போட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ இருந்தே நல்லா படித்தா மட்டும்தான் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்க முடியும். எக்ஸாமில் மட்டும் நல்ல மார்க் எடுத்தால் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பிசிக்கல்லையுமே வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, அப்போ எக்ஸாமை பொறுத்த மட்டும் நம்ம அகாடமி சார்பாக ஃப்ரீயாகவே வந்து டெஸ்ட் வந்து கான்டாக்ட் பண்ண போகிறோம். அதுலேயுமே வந்து நீங்கள் ஒரு திருநங்கையாக இருக்கீங்க, ஒரு மாற்றுத்திறனாளி கிடையாது, ஆதரவற்ற விதவை பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்களுமே இந்த எக்ஸாமுக்கு வந்து தாராளமாக வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். நம்ம அகாடமி சார்பாக ஃப்ரீயாகவே மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து இஷ்யூ பண்ணுவோம். அதையுமே நீங்கள் ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் பிசிக்கல்னால் என்ன, அதை நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பை 2ஆம் நிலை காவலர் பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மாணவிகள் எதுவுமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.